சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு உடற்கூறாய்வு நிறைவு பெற்றிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களின் போராட்டத்தால் சென்ட்ரல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்கிட கேட்கலாம். வினேஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களுடைய இந்த சாலை மறியல் போராட்டத்தால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மிகவும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் புத்தன் மாளிகை அருகாமைக்கூடிய வால்டாக்ஸ் வழியாக பிடித்துச் செல்லப்பட்டு அதே போல ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாக இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் வழியாக ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் உள்ளே செல்ல, மருத்துவமனைக்கு உள்ளே செல்ல அனுமதி மறுத்த நிலையில் அங்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள் அனைத்துமே நடந்தவாறு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலைதான் ஆளாயிருக்கிறார்கள். காலையில் இருந்து இங்கு இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் நீண்ட நேரமாக ஒரு கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில் அந்த கோஷங்களானது தற்பொழுது சாலை மறியல் தர்ணா போராட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக அரை மணி நேரத்திற்கு மேலமாக பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு தங்களுடைய தலைவருடைய கொலைக்கு நீதி கேட்டு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கொலையை பொறுத்தவரை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளாகவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த நேற்று நள்ளிரவு அவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் 8 பேர் நேற்றைய தினம் நள்ளிரவில் சரணடைந்திருந்தார்கள். அவர்களிடம் காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் அவர்கள் பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய பழைய வீடு கட்டுமான பணி நடைபெறும் நிலையில் அதை பார்வையிடுவதற்காக நேற்று நள்ளிரவு சென்றிருக்கிறார். மாலை 6:40 மணி அளவில் அவர் தன்னுடைய 4 சக்கர வாகனம் மூலமாக அந்த பகுதியில் சென்றிருக்கிறார். கார் அந்த வீட்டின் அருகே சென்றதும் காரை ஊரிடத்தில் நிறுத்திவிட்டு அவர்களுடைய நண்பர்களான வீரமணி, பாலாஜாவுடன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நடந்து சென்றிருக்கிறார். அப்போது 3 இருசக்கர வாகனங்கள் வந்த 6 பேர் கும்பல் அவரை மறைத்து வைத்திருந்த அறிவால் உட்பட பல்வேறு ஆயுதங்களால் ஆம்ஸ்ட்ராங்கை தரமறியாக வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்து அவரது நண்பர்கள் தடுத்து நின்றிருக்கிறார்கள். இதில் பாலாஜி என்பவருக்கும் அறிவால் வெட்டி விழுந்திருக்கிறது. அறிவால் வெட்டி தலை கழுத்து பகுதியில் ஆம்ஸ்ட்ராங் பலத்த காயமடைந்து கீழே விழுந்ததும் அந்த கும்பல் தலைமுறையாகி இருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு 1000 மீட்டர் பகுதிக்குரிய அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்திருந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலானது இன்று காலை சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பாக பிரேத பரிசோதனை தொடங்கி தற்பொழுது அந்த பிரேத பரிசோதனையானது நிறைவேற்றிருக்கிறது. அவரது உடல் இங்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சியினுடைய அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய காவல்நிலையினர் தற்பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நுழைவாய்க்கக்கூடிய பகுதி முழுமையாகவே ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய தலைவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து காவல்துறையினர் அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். நேற்று நள்ளிரவு முதல் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாகவே மிகவும் பதட்டமான சூழலானது நிலை வருகிறது. இதனால் அருகாமல் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களிலும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலை வழக்கை பொறுத்தவரை தற்போது வரை 10 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனிப்படையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதில் கொலையாளிகள் உணவு விநியோகம் செய்யும் ஒரு நிறுவனத்தினுடைய வந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவேதான் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவருடைய உடல் இன்றைய தினமே அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில் அவருடைய உடலை வாங்க மறுத்து அவருடைய ஆதரவாளர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுமையாகவே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நெரிசல் மிக நேரம் என்பதால் பல்வேறு நபர்களும் தங்களுடைய அலுவலகங்களுக்கு, கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் வடசென்னையில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை மிகவும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூரிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும், பேருந்துகளும் ரிப்பன் மாளிகை அருகாமல் இருக்கக்கூடிய வால்டாக்ஸ் வழியாக திருப்பிடப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் வழியாக அனைத்து பேருந்துகளும் இந்த பகுதியில் ஏற்படுத்துகிறது. சுமார் அரை மணி நேரமாக இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தரப்பில் அவர்களுடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் அவர்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை. தங்களுடைய தலைவருடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், உண்மையான கொலையாளிகளை கண்டுபிடித்து அவருடன் விசாரணை நடத்தி அவருடைய மரணத்திற்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் அவருடைய உடலை வாங்குவோம் என தங்களுடைய கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள்.